நல்லா அமுக்கி விடு. புதுசா ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கான். யார் இது? ஒருவேளை இது கௌதம் சொந்தக்காரியா இருந்து நான் யார் இதுன்னு கேட்டா பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? இவங்க தான் உங்க வலிய போக்க வந்த ஹீலிங் டாக்டர். என்னது பவுலிங் டாக்டரா? என்ன பவுலிங் போடுவீங்க? ஸ்பின்னா ஸ்பீடா? பவுலிங்ல இல்ல, ஹீலிங் டாக்டர். ஹீலிங்னா குணப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? அது சரி. வியாதியே வலியே இல்லாதவங்கள எப்படி குணப்படுத்துவீங்க? வலிய வர வச்சு குணப்படுத்துவீங்களோ? என்ன சொல்றீங்க? இல்ல, சும்மா 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 கேட்டேன், தமாஷுக்கு. டாக்டர், இந்த பாட்டி ரொம்ப டேஞ்சரானவங்க, ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. சிஸ்டர், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஹீலிங் தனியா தான் கொடுக்கணும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும். வாங்க. அப்படியே போகும்போது கதவை சாத்திடுங்க. மேடம், ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏங்க, அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு மருதி ஏதோ டாக்டர் கூட்டிட்டு வந்தாரு. அவங்க ஏதோ ஹீலிங் டாக்டராமா. ஹீலிங் டாக்டர் என்னவா பண்ண போறாங்க? ஏதோ வலி நிவாரணம் கொடுக்க போறாங்க. அதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? சார், என்ன இங்க குழந்தை மாதிரி பேசுறீங்க? ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்து பாட்டியை குணப்படுத்துற அளவுக்கு சுயத்தனம் நல்லவே இல்ல. எப்படியாவது பாட்டி வாயில இருந்து உண்மையை வரவழைக்கணும்னு பாக்குறா. அந்த போண்டா கோழி டாக்டர் போனாங்கல்ல, அவங்க கையில பாத்தீங்களா ஒரு பொட்டி, அந்த பொட்டிக்குள்ள பெரிய பெரிய ஊசியில வச்சிருக்கும். அவன் நேரா பாட்டிக்கிட்ட போய் உனக்கு ஊசி போடுறவான்னு கூப்பிட்டா போதும். ஐயோ, எனக்கு நெஞ்சு வலியில ஒண்ணு இல்ல, நான் நடிக்கதான் வந்தாங்கிற உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் ஒன்னாலதான். தேவையில்லாம என்ன இதுல இழுத்து அசிங்கப்பட வைக்க போறீங்க. நாளைக்கு சம்பந்தி அம்மாக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்லைங்க, புள்ள சொன்னானதான். இதெல்லாம் பெரிய மனுஷங்க செய்யற வேலையா? அப்பா, இப்ப மாட்டிக்கிட்டா என் கல்யாணமே நின்னு போயிடும்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கப்பா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அவ்வளவு தம்பி. கல்யாணம் எல்லாம் நிக்காது, அதை நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம இருங்க. சரி. அப்படியே மெல்ல படுத்துக்கங்க. எல்லாம் போராத காலம்மா. கடைசி காலத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்துற. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதுவும் ஒரு ஃபீலிங் தான். சரி, இப்போ நான் உங்களை சில கேள்விங்க கேட்பேன் பாட்டி. அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். அவ்வளவுதானா? நான் என்னவோ என்ன புரட்டி புரட்டி போட்டு இங்க வலிக்குதா அங்க வலிக்குதான்னு குத்தி குத்தி ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பாட்டி, இப்போ மூச்சை நல்லா இழுத்து மெதுவா விட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்படித்தான். இன்னொரு வாட்டி பண்ணுங்க. வெரி குட். இப்போ உங்க உடம்பு ரொம்ப ரிலாக்ஸா தளர்வான நிலைக்கு போயிடுச்சு. லேசா அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இப்போ உங்க உடம்பு முழுமையான ஓய்வு நிலையில இருக்கு. உங்க மனசுல ஒரு அமைதி தவிழுது. தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கீங்க. நான் சொல்றத நல்லா கவனிக்கணும். ஹீலிங் பண்றேன்னு வந்து என்ன ஹிப்னாட்டிசம் பண்ணி என் வாயிலிருந்து உண்மைய வர வைக்க பாக்குறியா? நீ என்ன மயக்கிற மாதிரி பேசுறத நான் காதல வாங்கினாதானே மயங்கி உண்மைய சொல்லுவேன். இப்போ என் கையையே பாருங்க.
என் கைய மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நீங்க உங்களை இழந்து ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. என் மேல அன்பா இருக்கீங்க. நான் என்ன கேள்வி கேட்டாலும் அத காதுல கேட்டு உண்மையான முழுமையான பதில எனக்கு சொல்ற நிலைமையில இருக்கீங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? சொல்லுங்க. சொல்வீங்களா? சரி, நான் இப்போ கேள்வி கேட்க போறேன். இப்போ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கௌசல்யா. கௌசல்யா. நீங்க பிறந்த வருஷம் எது? 1954. இப்போ உங்களுக்கு 10 வயசு. 10 வயசுக்கான ஞாபகங்களை கொண்டு வாங்க. 10 வயசுல எங்க இருந்தீங்க? என்ன பண்ணீங்க? 10 வயசுல ரொம்ப சந்தோஷமா எங்க அம்மா கூட விளையாடினதெல்லாம் ஞாபகம் வருது. ஸ்கூலுக்கு போறேன். கவர்மெண்ட் ஸ்கூலு. வீட்டுக்கு பின்னாடி நெல்லிக்காய் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நீ என்ன சப்பாத்தி பிசைஞ்சாலும் வேலைக்காகாது. 10 வயசுல நெல்லிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க உண்டா? நான் தான் இப்போ உன்னை மிஸ்மரிசம் பண்ண போறேன். உங்களுக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு? அது வருஷம் சரியா ஞாபகம் வரல. என்னோட 17வது வயசுல கல்யாணம் ஆச்சு. உங்க கணவரோட பேர் என்ன? செந்தாமரை. செந்தாமரையா? நடிகரா? ஆமா, அவர் பெரிய நடிகர் தான். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூவே பூச்சூட வாங்குற சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டி ரோல் தான். எப்படி உண்மைய வர வச்சேன் பாத்தீங்களா? மாட்டீங்க. ஆமா, இப்ப இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? நல்ல பேமெண்ட் தரோம். கௌதம்க்கு பாட்டியா நடிங்க. அவனோட கல்யாணம் உடனடியா நடக்கிறதுக்கு தான் இதை செய்யறோம்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? சரி, இப்போ உங்க உடம்பு இன்னும் தளர்வான நிலைக்கு போகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் கேள்விங்கள அப்புறமா கேக்குறேன். இதே மாதிரி திரும்ப ஒரு தடவை பதில் சொல்லணும். சரியா? மருது, வாங்க வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. மா, எல்லாரும் வாங்க வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. இந்த கிழவி எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்பாளோ? அவங்க இப்ப எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. என்ன மருது, ஏதோ ஹீலிங்னு சொன்னாங்க, இப்ப பாட்டி சொல்றத கேட்டுக்க சொல்றாங்க. புரியலையே. அம்மா, பேசாம டாக்டர் செய்யறத பாருங்க. உண்மை என்னன்னு தெரிய வரும். இப்போ நீங்க ரிலாக்ஸ் ஆன தளர்வான நிலையில தான் இருக்கீங்க. மறுபடியும் ஏற்கனவே கேட்ட கேள்வியை தான் கேட்க போறேன். அதுக்கு இன்னொரு தடவை பதில் சொல்லுங்க. சொல்வீங்களா? சொல்லுவேன். உங்க பேர் என்ன? நல்லா மாட்ட போறீங்க. என் பேரு என் பேரு என் பேரு சொல்லுங்க. அப்ப சொன்ன அதே விஷயங்களை தான் ரிப்பீட் பண்ண சொல்றேன்.
அவ்வளவுதான். என் பேரு லட்சுமி பார்வதி. இப்போ நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல என்ன பண்ணிட்டு இருப்பேன்? சாவு வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என் பேரன் கல்யாணம் நடந்து அத பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்ப மாத்தி மாத்தி சொல்றீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை சொன்னீங்களே, அத சொல்லுங்க பாட்டி. நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? என் மகன் ஃபேக்டரி மில்லுன்னு நிறைய வச்சிருக்கான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? ராமாயணம் மகாபாரதம்னு படிச்சுக்கிட்டு கோயில்ல போய் கதா காலட்சேபம் கேட்டுக்கிட்டு வெந்ததை தின்னு விதி வந்தா போவோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுல நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? கடவுளே, வயசானவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. மருது, என்னடா அது? ஹீலிங் பண்றதுக்கு டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுமா? நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இந்த மருதுக்கும் ஸ்வேதாவுக்கும் இன்னும் இந்த பாட்டி மேல நம்பிக்கை வரல. இவங்க கௌதம் பாட்டியில வேற யாரோன்னு ஒரு எண்ணம். அதான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு கூட பார்க்காம இந்த போண்டா கோழி டாக்டரை கூட்டிட்டு வந்து ஏதோ ஹிப்னாட்டிசம் பண்ற அது இதுன்னு பண்ணி பாட்டிக்கிட்டு இருந்து உண்மையை வேலைக்கு போறாங்களாமா. ஏனுங்க டாக்டர், அதானே? அப்படியா மருது? அப்படியேதாம்மா, அப்படியேதான். என்ன மருது, ஸ்வேதா எங்க இருக்கா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்லி இருப்பேன், இதெல்லாம் விளையாட்டு நினைச்சியா? நம்ம வீட்டு பொண்ணு அங்க வாழ போகுது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சாரி சம்பந்தி, எங்களை மன்னிச்சுக்கோங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இத பாரு மருது, இன்னொரு தடவை ஸ்வேதா இந்த மாதிரி நடந்துகிட்டா அப்புறம் நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன். போய் சொல்லு. சாரி சம்பந்தி. பரவாயில்ல சம்பந்தியம்மா. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க சம்பந்தியம்மா. வாங்க போலாம். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாம். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இதே டயலாக ஸ்வேதாவும் சொல்றேன், நீயும் சொல்ற. டயலாக மாத்தி பேசுடே. டாக்டர் ஒரு நிமிஷம். என்ன டாக்டர் இப்படி கவுத்துட்டீங்களே? நான் எத்தனை பேஷண்ட் பாத்துருக்கேன்னு சொன்னீங்களே. மிஸ்மரைசம் பண்ண அக்யூஸ்ட போலீஸ் கூட்டிட்டு வந்த பிறகு அதேதான் சொல்லுவாங்க. இந்த பாட்டி பெரிய அக்யூஸ்டா இருக்கு. நான் முதல்ல கேட்டப்ப பூவே பூச்சுடவா சீரியல்ல நடிக்கிறேன்னு சொல்லிச்சு. என் பேர் கௌசல்யா, என் கணவர் பேரு செந்தாமரைன்னு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நீங்க வந்தப்ப அப்படியே உல்டா அடிச்சிருச்சு. இந்த கிழவி சாதாரண கிழவி இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்தாலும் இவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. இந்த அம்மா சைக்காட்ரிஸ்ட்கெல்லாம் பெரிய சைக்காட்ரிஸ்ட், சூப்பர் சைக்காட்ரிஸ்ட். நான் கிளம்புறேங்க, மானத்தை வாங்கிட்டீங்க. எப்படி பாட்டு? அந்த போண்டா கோழி சைக்காட்ரிஸ்ட் டாக்டருக்கு தண்ணி காட்டிட்டீங்க. அவ்விச் இட் பாசிபிள்? இப்படிதான் ஏமாத்தின. எத்தனை சினிமாவுல இதே மாதிரி ஹிப்னாட்டிசம் பண்றத பாத்திருப்பேன். சூப்பர். டாக்டர் ரிலாக்ஸா இருங்க, தளர்வா இருங்கன்னு சொல்லும் போதே நான் உஷாராயிட்டேன். ஐயோ பாட்டி, கை கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கை கொடுங்க. சூப்பர் பாட்டி. வெறும் கைய ஏன்பா குலுக்குற? என் கை நிறைய பணத்தை வந்து கொட்டிட்டு பாராட்டையும் கொட்டு. கலைஞனுக்கு பாராட்டோட பணமும் முக்கியம். யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, பண விஷயத்துல நீ கராரா இருப்ப. அப்படித்தானே பாட்டி? அதேதான்.
என்னண்ணே இது? இந்த பாட்டி வாயில இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது. என்னதானா பண்றது? வேற என்ன பண்றது? ஸ்வேதாட்ட ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதான். என்னாச்சு மருது? டாக்டர் மாலதி அங்க வந்தாங்களா? வந்தாங்க வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏன், என்னாச்சு? நான் முதல்ல கேட்டப்ப பூவே பூச்சுடவா சீரியல்ல நடிக்கிறேன்னு சொல்லுச்சு. என் பேர் கௌசல்யா, என் கணவர் பேரு செந்தாமரைன்னு எல்லாம் சொன்னாங்க. ச்சே, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அந்த கேள்வி அசரவே மாட்டேங்குது. மருது, அவங்க சொன்னதுல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? ஏற்கனவே அக்ஷயா கூட இந்த பாட்டிய பூவை பூச்சுடவால நடிக்கிற பாட்டின்னு சொன்னா. இந்த கிழவியும் டாக்டர் கிட்ட பேசும்போது பூவை பூச்சுடவால நடிக்கிற மாதிரி ஏதோ உளறு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நாம பண்ணா இந்த பாட்டி மாட்டிக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பூவை பூச்சுடுவா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போங்க. அங்க வேற பாட்டி நடிச்சிட்டு இருந்தா இந்த பாட்டி சொல்றது நிஜம் இல்ல, அந்த பாட்டி ஷூட்டிங்கே வரதில்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பாட்டி தான் இங்க வந்து நம்மள ஏமாத்தி நடிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த பாட்டியோட முகத்திரைய கிழிச்சு மாட்ட வச்சு இந்த மாதிரி திட்டம் போட்டு எல்லாரையும் சேர்த்து மொத்தமா மாமா கிட்ட சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம். எப்படி ஐடியா? சூப்பர் ஸ்வேதா, நாங்க இப்பவே பூவே பூச்சோட செட்டுக்கு போறோம். சரி, ஓகே, பாய். அக்ஷயா அண்ணா, இப்ப நாம பூவே பூச்சோடவா ஷூட்டிங் நடக்கிற செட்டுக்கு போறோம். அந்த பாட்டி அங்க நடிக்குதா நடிக்கலையான்னு செக் பண்ண போறோம். ஸ்வேதா போ சொன்னா, வா போலாம். என்ன மாப்பிள்ள தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணா, டைம் இல்லைண்ணா, நம்ம வேகமா செயல்படுவோண்ணா. நறுக்குன ஆப்பிள் எப்படி இருக்கணும் தெரியுமா? பார்க்க பதமா இருக்கணும், வாய்க்குள்ள போட்டு மென்னா இதமா இருக்கணும். அப்பதான் சாப்பிடுறவங்களுக்கே சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட் வரும். பாட்டி, இப்ப சாப்பிடுறதா முக்கியம். எவ்வளவு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு இது தாண்டா முக்கியம். ஃபேஸ கிளாமரா மெயின்டைன் பண்ண வேண்டாமா? இவங்க பேர் எலிசபெத் மகாராணி, ஃபேஸை மெயின்டைன் பண்றாங்க. இதை பாருங்க பாட்டி, ஃபேஸை மெயின்டைன் பண்றாங்க பேர்ல பழத்தை தின்னுட்டு இருந்தீங்க, அவங்க அங்க போய் மெயின் ஃபியூஸே பிடிங்கி விட்டுருவாங்க. மருதும் அந்த ரோட்ல ஒரு அக்ஷயாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உங்களை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அட என்னப்பா உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, பழத்தை கூட சாப்பிட விட மாட்டேன்றீங்க. ஐயோ பாட்டி, சொன்னா கேளுங்க பாட்டி, புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம உடனே கிளம்பி வாங்க போலாம். இருப்பா, பழம் இன்னும் பாக்கி இருக்கு, சாப்பிட்டுட்டு வரேன். அண்ணா, பாட்டி இப்போதைக்கு நகர்ற மாதிரி தெரியல, என்னென்ன பண்றது? மருது வேற அங்க போயிட்டு வரேண்ணா. பாட்டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து நீங்க இல்லங்கிற விஷயத்த ஸ்வேதாக்கு சொன்னாங்க, அவ்வளவுதான். அவங்க ருத்ர தாண்டவமே ஆடிடுவா. தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு வந்துருச்சுவாங்க. டேய், அது உங்க பிரச்சனைடா, நீங்க அதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கங்க. அப்புறம் விஜி, வேற என்ன பழம் இருக்குமா? போமா, வீட்டுல இருக்கிற பழத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து பாட்டி வாய்க்குள்ள போடு. மாட்ட போற நீங்க தானே, யாருக்கு என்ன? ஏ, நீ என்னப்பா சொல்ற? ஆமா, ஆள் மாறாட்டம் பண்ணி நடிக்கிறது யாரு? நீங்க தானே. என்னதானே அவங்க கூட்டிட்டு வந்து உங்களை நடிக்க வச்சாலும் நடிச்சிட்டு இருக்கிறது நீங்க தானே. போலீஸ் கேஸ் அது இதுன்னு போச்சு, ஸ்வேதா லேசுப்பட்டவும் இல்ல, சும்மா இக்கில இருந்து அக்கோரிக்கு பாத்துருவா, உங்களை தூக்கிள்ள போட்டுருவாங்க. அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போக முடியாது, அங்கேயே இருக்க வேண்டியது ஜெயிலுக்குள்ள. பரவாயில்லையா? என்னப்பா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? 10 நாள் ஒர்க்குக்கு ஆசைப்பட்டு ஐயோ என் பொழப்பையே இழந்துருவோம் போல இருக்கே. சரி வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. ஏண்டா இப்படியே நான் பேஷண்டாவே வரவா? நீங்க வெளிய போங்க, நான் பூவே பூச்சுடவா பாட்டியாவே மாறி வரேன். எதுவா மாறி வாங்க. விஜி, வாங்க அந்த காஸ்டியூம் எடுத்து வை.